ஹலோ, குட் மார்னிங். சிகர வன்குடுமி நெடுவரை எவையும் ஒருவழி திரண்டன சிவன மகரிகை வைரக்குண்டலம் அலம்பு திண்டிறல் தோள்புடை வயங்க சகரநீர் வேலை தழுவிய கதிரின் தலைதொறும் தயங்கும் வகைய பன்மகுடம் இளவையில் எரிப்ப கங்குலும் பகல்பட வந்தான் என்பது கம்பன் பாட்டு. 20 தோள்கள் கொண்டவன் ராவணன். அந்த 20 தோள்களும் நீண்ட மலை சிகரங்கள் எல்லாம் ஓரிடத்தில் சேர்ந்து வந்தன போன்ற காட்சி. அந்த 20 தோள்களிலும் மகர மீன் வடிவாயுள்ள தோள் வளையல்கள், வைரம் பதித்த மகர குண்டலங்கள், தலை ஒவ்வொன்றிலும் மகுடங்கள் இளவையில் போல் ஒளி வீசுகின்றன. ஆகையினால் இரவு நேரமானது பகல் போல் விளங்குகின்றன. இப்படி அசோகவனத்திற்கு சீதையை காண வந்தான் ராவணன். விடியற்காலை ராவணன் காமப்பரவசனாய் சீதையிடத்தில் மனதை வைத்து வேறொன்றும் தோன்றாமல் மதத்தில் அழகிய நடையுடன் வந்தான். கர்வம், காமம் முதலியவைகளால் நிறைந்த ராவணன் வில்லை தரிக்காது வந்த மன்மதனை போல் தோன்றினான். ராவணனின் பத்தினிகள் அவனை தொடர்ந்து வந்தார்கள். பிரதாபலங்கேஸ்வரன் அசோகவனத்தில் நுழைந்தான். விஸ்ரவஸ் என்ற ரிஷியின் புத்திரன், மகாபலசாலி. இவனே ராவணன் என்று நிச்சயித்த அனுமன் சகல மாயைகளுக்கும் நிதியான ராவணனுக்கு எதிரில் நமது சூக்ஷ்ம ரூபம் பிரயோஜனமில்லை என்று இலைகளும் புஷ்பங்களும் அடர்ந்த மரக்கிளையில் மறைந்திருந்தார். இவன் போன பிறகு சீதையுடன் பேசுவோம் என்ற அனுமனின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறார். ராவணன் தன்னை பார்க்க வருகிறான் என்பதை அறிந்த ஜானகி என்ற ராஜபுத்திரி பெரும் காற்றில் அடிபட்ட இளம் வாழையைப் போல் நடுங்கினாள். உடனே துடைகளால் வயிற்றையும் கைகளால் ஸ்தனங்களையும் மறைத்து கொண்டு என்ன நேருமோ என்று கண்ணீர் சொரிய உட்கார்ந்திருந்தாள். விதவிதமான வார்த்தைகளால் ஜானகியை தன் இச்சைக்கு பணியச் சொல்லுகிறான் ராவணன். குரூரனான ராவணன் இப்படி சொல்ல கேட்டு சீதை மிகவும் வருத்தமடைந்து தீனஸ்வரத்துடன் மெதுவாய் பதில் சொன்னாள். அவனுக்கும் தனக்கும் நடுவில் ஒரு துரும்பை கிள்ளி போட்டு அவனுடைய அறிவின்மையை நினைத்து சிறிதே நகைத்து அவனுக்கு பதிலுரைத்தாள். என்னிடத்தில் வைத்த ஆசையை விலக்கி உனது பாரியைகளிடத்தில் வைப்பது நியாயம். விபீஷணன், அகம்பனன், மால்யவான்களிடத்தில் நமஸ்காரம் செய்து தர்மத்தை கற்றுக்கொள். உன் செல்வமும் ஐஸ்வர்யமும் எனக்கு ஒரு பொருட்டல்ல. இலங்கையை காக்க வேண்டும், உனக்கு கோரமான முடிவு வேண்டாம் என்று எண்ணினால் புருஷ சிரேஷ்டரான ஸ்ரீராமனுடன் நீ நட்பு கொள்வாயாக என்றாள். சரணமடைந்தவர்களிடம் ராமன் பேரன்பு கொண்டவர். நீ ராகவனிடத்தில் என்னை ஒப்படைத்தால் உனக்கு மங்களம் உண்டாகும். வேறு மாதிரியாக செய்தால் நாசத்தை அடைவாய் என்பது நிச்சயம் என்றாள். இப்படி நல்ல வார்த்தைகளை கூறி தாயார் ராவணனை திருத்த பார்க்கிறாள். ராவணன் சீதையின் கடும் வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டு, நான் உனக்கு கெடுவிட்ட 12 மாதங்களில் 2 மாதங்களே பாக்கி இருக்கின்றன. அதற்குள் நீ என்னை சேராவிட்டால் மறுநாளே என் சமயக்காரர்கள் உன்னை சித்திரவதை செய்து என் காலை போஜனத்திற்கு பக்குவம் செய்வார்கள் என்று பேரிடி போல் கர்ஜித்தான். பிறகு அங்கிருக்கும் ராட்சசிகளை பார்த்து, என்ன செய்வீர்களோ தெரியாது, இவளை எனக்கு அதிசீக்கிரத்தில் இணங்க செய்ய வேண்டும் என்று மிரட்டிச் சென்றான். உடனே ராட்சசிகள் சீதையின் அருகில் வந்து கோபத்தால் நிலை தெரியாமல் குரூரமான வார்த்தைகளை சொன்னார்கள். ராவணனை பற்றி மிக மேன்மையாக பேசுகிறார்கள். சகல ஸ்திரீகளுக்கும் சிரோன்மணி போல பிரகாசிக்கும் மந்தோதரியை லட்சியம் செய்யாமல் உன்னை வந்தடைகிறான். அவன் இஷ்டப்படி நடந்து கொள், தவறினால் இப்பொழுதே கொல்வோம் என்கிறார்கள். ஆனால் சீதை ஒத்துக்கொள்ளவில்லை. ராட்சசிகளின் சித்திரவதைகளை தாங்க முடியாமல் ஹனுமான் மறைந்திருக்கும் சிம்சுபா விருட்சத்தை நோக்கி வந்து அதன் அடியில் உட்கார்ந்தாள்.
மகா பாபியான ராவணனுடைய கையில் அகப்பட மாட்டேன். இவனுக்கு இணங்கப் போகிறதில்லை. இவன் கையால் மரணமடைவதை விட நானே உயிரை விடுவது நல்லது என்று பிரலாபித்தாள். சொல்ல முடியாத துக்கங்களை அனுபவித்து சகல சந்தோஷமும் அற்று மனம் நொந்திருக்கும் சீதைக்கு அநேக சுப சகுனங்கள் உண்டாயின. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.